ஏலே இந்தாங்கடா இந்தாங்க கடலை உருண்டை வாங்கி சாப்பிடுங்க. காஜா பொடி வாங்கி குடிச்சிட்டு இருமாதீங்க. ஏலே உன் புத்தி போ. ஏண்டி என் பேரனுங்க காலங்காத்தால வேலைக்கு போகும்போது தப்பரத்தான்னு வந்து நிக்கிறீங்களே, என்னோட விஷயம்? டடிச்சி டடிச்சி ஒன்ன தாண்டி காலம்பரம் அவனுக்கு வேலைக்கு போகும்போது துவைக்கிற, திரும்பி வரும்போது துவைக்கிற, என்னடி என்ன விஷயம்? மூஞ்சி முகக்கட்டை பாரு. டேய் பெரிய தம்பி, எனக்கு பசிக்குதுடா. டேய் காலையில தானே 10 இட்லி விட்டு அடுக்கடுக்கு அடுக்குனேன், அதுக்குள்ள பசியா? அது இருக்கட்டும்டா, இது கோழி பசிடா. ராத்திரி என் கனவுல ஒரு கோழி வந்துச்சு. நெசமாதான்டா வந்து, இப்பெல்லாம் என்ன நீ மறந்துட்ட, புல்லு கீரை நீ இறங்கிட்ட, என்னையும் சாப்பிடுன்னு ஓன்னு அழுதுச்சு. அதனாலதான் கோழி பசி. என் கனவுல ஒரு ஆடு வந்துச்சே. வந்துச்சா? வந்து பேசவே இல்ல, ஒரே அழுகாச்சு. குடும்பத்தை எல்லாம் கெட்ட வார்த்தையில் திட்டுது, பேசாம போய் சாப்பிட்டுருவோம். பணம் பணமெல்லாம் மனிதர்களுக்கு தாண்டா, தேவர்களுக்கு எதுக்கு? என்னங்க ஒரு நிர்வாண டீ கொண்டாடா. நிர்வாண டீயா? அதாண்டா ஆடை இல்லாத டீ. எனக்கு தான் ஆடையே பிடிக்கிறது இல்லையே. குடிச்சுட்டாலும் போட சாப்பிடுங்க. இல்லை இசைக்கு ஹை கிளாஸ் பார்ட்டி வந்து கவனிக்கடா. என்ன சாப்பிடுறீங்க? என்ன இருக்கு உங்களுக்கு? என்ன வேணுங்க? ஓஹோ கோழி பிரியாணிங்களா? இருக்குங்க. உங்களுக்கு ஆம்பளை கோழி பிரியாணி வேணுமா இல்ல பொம்பளை கோழி பிரியாணி வேணுமா? அது என்னங்க பொம்பளை கோழி? கோழியும் சேவலையும் நாங்க தனித்தனியா வறுத்து வச்சிருக்கோங்க. சாப்பிடுறதுன்னு வந்துட்டோம், பொம்பளை கோழியே சாப்பிடுறோம். 2 பிளேட் ஆம்லெட், 2 பிளேட் கொத்துக்கறி, 2 பிளேட் சிக்கன், 2 பிளேட் மீன், 2 பிளேட் கருவாடு, 2 பிளேட் தயிர் சட்னி. தயிர் சட்னி நாங்க சும்மாவே தருவோங்க. 2 பிளேட் மூளை. மூளை நாங்க வறுக்கிறது இல்லைங்க. ஏன்? எங்க முதலாளிக்கு அது இல்ல, அதனால நாங்க வறுக்கிறது இல்ல. எஜமான விசுவாசம். எல்லாம் சின்னதா இருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஏய் தண்ணி கொண்டாடா. இலையை கழுவி வை. வயிறார சாப்பிடுங்க, அப்பதான் எங்க முதலாளி பிடிக்கும். சபா நல்லா தின்னுறாருங்க, இதுதான் எனக்கு பிடிக்கும். வறுத்ததுங்க. கடைசியா சாப்பிட்டானோ? ஆமா. இல்லை இசைக்கு இஞ்சி தொகையில போடுறா, நல்லா செரிக்கட்டும். மாமியார் கோலா உருண்டைய போடுறா, திங்கட்டும். போகும்போது 2 மிளகாயை சுத்தி போடுறா, திஷ்டி போட்ட போகுது. 300-400 ரூபாய்க்கு தின்னுருப்பானுங்க பொருளுக்கு. நல்ல வேட்டை. சாப்பிடும் போது பேசாதையா, கபத கஷ்டத்தை பீச்சு. வயிறு நிறைய சாப்பிட்டோம், அடுத்தது என்ன செய்யறது? கை கழுவ வேண்டியதுதான். கை கழுவுறது இருக்கட்டும், காசு சாப்பிடும் போதே யோசிக்கிற, கை கழுவும் போது ஏன் யோசிக்கணும்? தம்பிகளா ஐயா, என்ன யோசிக்கிறீங்க? அது அங்க இருக்குது, பில்ல இங்க கொண்டு வந்து கொடுங்க. நல்ல பசங்க, நல்ல தின்னுறானுங்க. வாந்தி வர மாதிரி இருக்குல்ல. என்னடா 301 ரூபாய் பில் ஆச்சுங்க. பில் என்ன? இல்லன்னா நீங்க சாப்பிட்டதுக்கு தாங்க. இருங்க நான் கொடுக்குறேன். சார் நான் கொடுக்குறேன் சார். இல்ல சார் நான் கொடுக்குறேன். இல்ல சார், இல்ல நான் கொடுக்குறேன் சார். விளையாடுறதுக்கு நான் கொடுக்குறேன். இல்ல சார் நான் கொடுக்குறேன். ஐயோ யாராவது கொடுங்க. நான் கொடுக்குறேன் ஐயா. நான் கொடுக்குறேங்கிற அப்புறம் ஆச்சுக்கனியா? ஆச்சுக்கனியா? சார் யாராவது ஒருத்தர் பில்லுக்கு பணம் கொடுங்க சார். அவங்கிட்டே வாங்க. அவங்ககிட்டே வாங்க. அவங்கிட்டே வாங்க சார். அடி வாங்கினால அவங்ககிட்ட வாங்க. குடுறா. என்னடா நீ தான் அடிச்சு குடுறா. நீ குடுறா.
என்ன தைரியம் இருந்தா இவன் பில்லு கொடுப்பாங்கற. என்ன தைரியம் இருந்தா இவன் பில்லு கொடுப்பேன். நீங்க 2 பேருமே பில்லு கொடுக்க வேண்டாம், நான் கொடுக்கறேன் உங்களுக்கு பில். இந்தாங்க ஆளுக்கு 50 ரூபா. ஐயா தயவு செய்து நீங்க இந்த பக்கமே வந்துடாதீங்க, உங்களுக்கு கோடி புண்ணியம் உண்டுயா. இப்படின்னு தெரிஞ்சிருந்தா நாங்க சண்டைய என்னையா வாரம் பூரா வேலை செஞ்ச 30 ரூபாய் தான் கொடுக்குற? பைக்கிங் பனியன் கம்பெனில வேலை செய்யறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். கையெழுத்த போடு. ஏங்கண்ணே தாவினி 2x2 வாக்கு ஆமா. பொள்ளாச்சி சந்தையில எடுத்தியா? யோ போய். சார் ஏன் சார் உங்களை திட்டுறா? தெரியல, கையெழுத்து போடு. இந்தாப்பா பணம். சார் தொழிலுக்கு புதுசா? பண பிரச்சனை எல்லாம் நமக்கு எப்பவே வேண்டாம் சார். கிவ் சின்ன தம்பி. மார்னிங் சார். பத்து வருஷமா ஊர் பக்கமே தலகாட்டாத மாமா திடீர்னு லெட்டர் போட்டு குடும்பத்தோட வரேன்னு சொல்லிருக்காரு. அப்படி என்ன குடும்பத்துல பிரச்சனை? வேற என்ன, பொண்ணு சமைஞ்சிருக்கும், அதான் பிரச்சனை. ஏனாத்தா போன வருஷம் தான் அவன் பெரிய மனுஷி ஆயிட்டான் லெட்டர் வந்துச்சு. நீதான் காசு செலவாம எங்களை எல்லாம் போக வேண்டாம்ட்டு பச்சை ஓலை கட்டுற சான்ஸ் போச்சு. தின்னுட்டாவது வந்திருப்போம். டேய் நீ திங்கிறதுலயே இரு. அவனுக்கு இருக்கிற ஒரே சொந்தம் நாம தான். கவிதாவை அவங்க 2 பேத்துல ஒருத்தனுக்கு கட்டி வைக்கலாங்கிற எண்ணம் இருக்கும். கல்யாண பேச்சு பேசத்தான் வர்றான். வீட்டோட மாப்பிளையா இருக்க உங்களை விட்டா விவஸ்தை கட்டவன் வேற எவன்டா இருக்க? கண்ணுக்கு லட்சணமா பொண்டாட்டி கிடைக்கும் போது வீட்டோட மாப்பிள்ளையா இருந்தா என்ன தப்புங்கிற? ஏண்டா பெரிய தம்பி, மாப்பிள சரி, அது என்னோட வீட்டோட மாப்பிள? அது ஒண்ணும் இல்லடா. காலையில சுண்ட வச்ச பாலு ஒரு அரைப்படி, அப்புறம் போய் பல்லு தேய்ச்சிட்டு வந்து காபி தண்ணி ஒரு டம்ளர், டிஃபன் வந்து நல்ல ஒரு 7 8 தோசை, 3 பூரி, 4 இட்லி நல்லா செமிச்சு அழுத்திட வேண்டியது. அப்புறம் அப்படியே நினைச்சிட்டு இருந்தோம்னா மத்தியானம் வந்துருமா நல்லா கோழி குழம்பு ஊத்தி ஒரு நெத்தி அடி சாப்பிட்டா சலிப்பா இருக்கும்ல, மத்தியானம் தூங்கிட வேண்டியது. தூக்கம் கலையறதுக்காக ஒரு படி டீ. இப்படி இப்படின்னு ஆயிடுச்சுன்னா ராத்திரி வந்துரு மறுபடியும் நல்லா செமுத்தி ஒரு புடி புடிச்சிட்டு தூங்கிட வேண்டியது. என்ன ஒரு 6 மாசம் போனதுக்கு அப்புறம் மாமியாக்காரி லேசா சொல்லி காட்டுவா, இந்த எரும மாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரி போயிட்டே இருக்க வேண்டியது. அத்தா நம்ம அப்புச்சி கூட இப்படிதான் இருந்ததா கேள்விப்பட்டோம். தொடப்பக்கட்ட பிஞ்சு போயிரும். சமயத்துல எரும மாடு கோச்சுக்கிட்டு அடச்சி வாய முடுறா. எப்ப பார்த்தாலும் சோத்த பத்தியே பேசிக்கிட்டு. உங்களை கட்டிக்கு போறவ வரா, அவளுக்கு முன்னாடி கண்ணுக்கு அழகா லட்சணமா நடந்துக்குங்க. உங்க 2 பேர்ல எவனை கட்டிக்கு போறோமோன்னு அவ தவியா தவிக்கும். அடிக்காதடி. ஏண்டி நான் கேக்குறேன்ல, விஷயத்த சொல்லு. ஒன்னதானே ஏண்டி அழுகுற? பெரியவ நான் கேக்குறேன்ல, சொல்லேண்டி. ஏண்டி தடிச்சு நீதான் என்னன்னு சொல்லேண்டி. எனக்கு தெரியாது, இவளே கேளுங்க. பாரு ஒழுங்கா சொல்றதெல்லாம் சொல்லு, இல்லன்னா எந்திரிச்சு போயிடு. உன் வாயில ஊமையாவா இருக்கு, சொல்லேண்டி. இல்லாத்தா சூலூர்ல இருந்து என்ன பொண்ணு பார்க்க வந்தாங்களா? ஆமா. அவங்க வந்துட்டு போனதும் எங்க ஆத்தா மாப்பிள்ள பிடிச்சிருக்கான்னு கேட்டாளா? நீ என்ன மாப்பிள்ள பிடிக்கலன்னு சொல்லிட்டியாக்கா? இல்லைங்க ஆத்தா, பிடிச்சிருக்குன்னு தான் சொன்னேன். அதுக்கு என்ன போட்டு மொத்தி போட்டா. நீ மாப்பிள்ள பிடிச்சதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் உங்க ஆத்தா உன்னை ஏண்டி மொத்துன்னு மொத்துனா? அது என்னமோ நான் பிடிச்சிருக்குன்னு சொன்னேன்ல, அது மாப்பிள்ளோட அப்பனாமா. சண்டாளி, மாப்பிள்ளையோட அப்பளையா பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். நான் என்ன பண்ணிட்டோம், வந்திருந்த கூட்டத்திலேயே அந்த ஆளுதான் பாக்கிறதுக்கு லட்சணமா இருந்தான். ஏண்டி மாப்பிள்ள பையன் வரலையா? வந்திருந்தான், அந்த ஆளுக்கு தலை சொட்ட. அடி பைத்தியக்காரி, இந்த காலத்துல சின்ன பசங்களுக்கு கூட தலை சொட்டை ஆயிடுது. உங்க அப்பச்சிக்கு அந்த வயசுல கூட ஒரு தலைமுடி விழுகல. தலைய ஒரு சிலுப்புனாருன்னா ஈரு பேனல அப்படியே கொட்டும். அவர் என் முகத்தை பார்த்து ஆசைப்பட்டாரு, நான் அவர் தலைய பார்த்து கட்டிக்கிட்டேன். ஓய் பம்படி எந்திரி. என்னடா சின்ன தம்பி, உனக்கும் பேனு பார்க்கணுமா என்ன? அதை விட முக்கியமான விஷயம் என்ன விஷயம்? சொல்லண்டா. ஆத்தா, இந்த மாமா மகளை கூட்டிட்டு வராருன்னு சொன்னேன்ல, அது ஒரே சேரும் சகதியமா இருக்கு. ஒரு 2 லோடு ஆற்று மணல்கள் அடித்தால் அப்படி லெவல் பண்ணிடலாம். அதான் ஒரு 200 ரூபாய் பணம் கூட. எது 200 ரூபாயா? எதுக்குடா 200 ரூபாய்? ஓட்டு போடுங்க, ரோடு போடுறேன்னு சொன்னா பாத்தியா, அவங்கிட்ட போய் கேளு. அதெல்லாம் என்னால முடியும். அவங்க எல்லாம் சீசனுக்கு ஊட்டிக்கு போயிட்டாங்க ஆத்தா. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நான் என்ன பண்ண முடியும்? பாளையத்துல போய் புட்டு வித்து பீடி சிகரெட் எல்லாம் வித்து சம்பாதிச்சு வச்சிருக்கேன். அதெல்லாம் நான் தர மாட்டேன். அட போங்கடா. நமக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குல்ல, 200 ரூபாய் தானே கேக்குறோம். எனக்கு கவர்தெல்லாம் இருக்கு. உன் மாமா மக அவதான் இங்க வந்து இருக்கிறதா இருந்தா இருக்கட்டும், இல்லாட்டா அவ வேலையை பார்த்துட்டு போகட்டும். 200 ரூபாய் சும்மாவா? அட போட வேலையை பார்த்துட்டு
இவனுங்களா 200 ரூபாயா 200 ரூபாய் கிளவி செத்து போயிடுச்சுன்னு சொல்லி 200 ரூபாய் அட்வான்ஸ் வாங்கிக்கோ. ஆஹா, ஏற்கனவே அதை சொல்லி 500 ரூபாய் அட்வான்ஸ் வாங்கிட்டேன். யா சின்ன தம்பி மண்ண குழந்தை மேலேயே போடுற. ஏ பம்படி மாசே, இன்னும் 2 நாள் டைம் தான் இருக்கு. அதுக்குள்ள என்ன லவ் பண்ணிக்க, இல்ல அவ வந்துருவா. டேய் குண்டு, டேய் ஒண்ணு இல்லடா அவள. நமக்கு 2 நாள் தான் டைம். முயற்சி பண்ணிக்க. கட வீதி கலகலக்கும் ஏ அத்த மக அவன் நடந்து வந்தா. அட பஸ் ஸ்டாண்டு பளபளக்கு ஏ அத்தை மக அவ நடந்து. கொட பக்கட்டா பிஞ்சு பாகம் இப்படி செலவு பண்ணலாம், இப்படி செலவு பண்ணலாம். என்னங்க இது வீட்டையே கல்யாணம் கூட மாத்திட்டீங்க? இது கவிதாவோட வரவேற்பு. கல்யாணத்தன்னைக்கு வீடே ஒரு டைப்பா இருக்கும். என்னடா அது கவிதாக்காக புதுசா ஸ்பெஷலா வாங்கி போட்டுருக்க. வேற யாரும் உட்கார கூடாது. இது அத்தைக்கு. அது மாமனுக்கு. ஆத்தா கவிதா காபி சாப்பிடறதுக்கு ஒரு புது டம்ளர், சாப்பிடுறதுக்கு எவர் சில்வர் தட்டை. வணக்கம் மாமா. என்ன மாப்பிள சௌக்கியமா? சின்ன தம்பி யாரு பெரிய தம்பி யாருன்னு வித்தியாசமே தெரியல. ஜி மிஸ்டர் சின்ன தம்பி, ஐ மிஸ்டர் பெரிய தம்பி. என்ன மாப்பிள பிரமாதமா பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்கீங்க? எல்லாம் நீங்க வரீங்கன்னு தான். ஏனுங்க மாமா நம்ம கவிதாங்களா? ஆமா. நல்லா இருக்குது. டேய் மாமாவையும் அத்தி வீதியில நிக்க வச்சு பேசிட்டு இருக்க. விளக்கண்ணே மாமா அத்தை வாங்க. அத்தை சௌக்கியமா இருக்காங்களா? குட் குட் குட். வாங்க வாங்க மாப்பிள. நீங்க போங்க, நான் அப்புறமா. கவிதா கம் ஹவுஸ். என்ன பார்த்தா அப்பா ஏப்பா வெள்ளக்கார தொர மாதிரி இருக்கேயா. பட்டத்துக்கு போனதும் அம்மா மறந்தே போயிட்டியே. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கம்மா. உன் பொண்டாட்டி எங்க? ஏதோ வரல. வாடா ஆத்தா, என்ன பெத்த ஆத்தா மகாலட்சுமி மாதிரி இருக்கியே. கல்யாணத்தப்ப ஊசி மாதிரி போன, இப்ப உப்பு வந்திருக்கியே. எங்க உன் பொண்ணு? அது வர வாடா. ஏ ராசாத்தே, என்ன பெத்த ஆத்தா செப்பு செல மாதிரி இருக்கியே. ஐயோ ஆத்தா, ஏத்தா பயந்து போயிட்டியா? சிலேபி மிச்சர் எல்லாம் பண்ணி வச்சிருக்கேன். வா என்ன பெத்த ஆத்தா. என் மூஞ்சில பவுடர் இருக்கா? இருக்கு. என் மூஞ்சில? உன் மூஞ்சில எத்தனை போட்டாலும் அப்படித்தான் இருக்கு. அங்கிள் என்னாச்சு? ஒண்ணு இல்லையே. ஒண்ணு இல்ல. மர்மவளே சிலேபி தின்னாத்தா? வேண்டாத்த. கல்யாணத்துல தான் வாக்கப்பட்டா இப்ப என்ன சும்மா வேண்டாத்த. அத்தா அத்தா சாப்பிட்டு சாப்பிட்டு நல்லா சைஸா இருக்காங்கல்ல. கவிதா கொடுத்தா நல்லா சாப்பிடு. ஈட் கவி. I think they have a peculiar taste. Is it not கவிதா? யா. யானா என்ன மாமா? ஆமான்னு அர்த்தம். ஓஹோ. ஆமா இந்த டெக்கரேஷன் எல்லாம் யார் பண்ணது? நான் தான். நீங்களா? யா. அப்ப இந்த பெயிண்டிங்? அவன். நீங்களா? யா. ஏத்தா ஜிலேபி சுட்டது யாருன்னு கேட்கவே இல்லையே நீ. நீங்க தானே பண்ணீங்க பாட்டி. யா. ஆமான்னு சொன்னேன், பயந்துட்டியா? அப்பா ஒரே ஸ்வெட்டிங்கா இருக்கு. நான் கார்ல ஏசி போட்டு காட்டுமா? நீங்க பேசிட்டு வந்துருங்க. வரட்டுமா? சிலேபியாவது சாப்பிட்டு போ கவிதா. ஸ்வீட் எனக்கு பிடிக்காது, வெயிட் போடும். காராபுந்தியாவது சாப்பிட்டுட்டு போ கவி. காரம் அது கேஸ். இந்த பாரு காஃபி உனக்காக புது டம்ளர் எல்லாம் வாங்கியிருக்கேன். யா. நீங்க புது கிளாஸ் வாங்குனீங்க, அதுக்காக எனக்கு பிடிக்காத காஃபியை குடிக்க முடியாது. அப்பா நான் வரேன். வேற நாள் அறிட்டு இருக்கு. கையும் ஓடல காலும் ஓடல. அங்க வேற கல்யாண வேலைக்கு ஆள் அனுப்பணும். யாரையும் அனுப்புறது? அதுக்கு என்னங்க அங்கேயே போய் கூலி கால் பிடிச்சிட்டா போகுது. யார கூறு கிட்டவளா இருக்க? அதுக்கு வேற தனி செலவு வைக்கிறியா? இங்க சுத்திட்டு இருக்காங்களே தீவிட்டி தலைவருங்க, அதுல 10 பேர்த்த பிடிச்ச வேலை அனுப்பிச்சு வைடா. சரிங்க. இந்த சாப்பாடு ராமல 2 வயசு அனுப்பிச்சு வையா. போகலன்னு சொன்னாங்கன்னா சீட்டு கழிச்சு போடு. ஏண்டா ஆத்தா கல்யாணத்துக்கு போனா வரைப்பாங்கற, முதலாளி போகலன்னா வரைப்பாங்கற, என்ன பண்ணலாங்கற? பொண்ணு வீட்டு சர்பா தானே போக கூடாது. ஆமா. மாப்பிள்ளை வீட்டு சர்பா போலாம் இல்லையா? யா யா.